ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட், சின்ன மெயின்டெனன்ஸ், லைஃப் லாங் இன்கம் வேண்டான்னு சொல்லுவீங்களா? லாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க, கோடிகள்ல இன்கம் பாருங்க. வீட்டுல இருந்து இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி ஃபேக்டரி வரைக்கும் உங்களால இந்த பிசினஸ் கொண்டு போக முடியும். வணக்கம், வெல்கம் பேக் டு ஃப்ரீடம் தமிழ் சேனல். நான் உங்களோட சனாராம். தமிழ்நாடோட டாப் 10 ப்ராஃபிட்டபிள் மேனுஃபேக்சரிங் பிசினஸ், இதோட 5 பிசினஸை நான் ஆல்ரெடி பார்ட் ஏல சொல்லிட்டேன். பார்ட் ஏயோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். இப்போ நான் பார்ட் பில, அதாவது இந்த வீடியோல அடுத்த 5 ப்ராஃபிட்டபிள் மேனுஃபேக்சரிங் பிசினஸை சொல்ல போறேன். ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் வீடியோ பார்க்கலைன்னா கண்டிப்பா ஃபர்ஸ்ட் வீடியோ பார்த்துருங்க. அண்ட் இது வரைக்கும் நம்மளோட சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்றதுக்கு மறந்துடாதீங்க. ஃபர்ஸ்ட் பிசினஸ் ஜூட் பேக் மேக்கிங். இதோட ட்ரெண்ட் டாப்ல இருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா சின்ன பேக்ஸ்ல இருந்து பெரிய பேக் பேக்ஸ் வரைக்கும் எல்லாருமே இப்போ ஜூட்டை யூஸ் பண்றாங்க. ஸோ நீங்க இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒரு 20 to 25 lakh, அதாவது 20 ல இருந்து 25 லட்சம் வரைக்கும் நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும். உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் மிஷின் கிடைச்சிடும். நீங்க பார்க்கக்கூடிய ப்ராஃபிட், லாபம் எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு மாசத்துக்கு 1 கோடி வரைக்கும் நீங்க பார்க்கலாம். ஆனா அந்த அளவு மார்க்கெட் பிளேஸ், டிஃபரெண்ட் செக்மெண்ட்ஸை நீங்க பிடிக்கணும். இங்க உங்களுக்கு என்ன மிஷின் தேவைப்படும் அப்படின்னு பார்த்தோம்னா, வெட்டுறதுக்கு, அதாவது கட்டிங்க்கு ஒரு மிஷின் தேவைப்படும், சூயிங் தைக்கிறதுக்கு ஒரு மிஷின் தேவைப்படும். ஸோ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த கிராஸ் ப்ராஃபிட் மார்ஜின் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 40% அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நீங்க இங்க என்ன பண்ணலாம், இல்லைன்னா ஒரு ட்ரிக் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த ட்ரெண்டோட நீங்க ஓடணும். மக்கள் என்ன மாதிரியான டிசைன்ஸ் விரும்புறாங்க, மக்கள் எந்த மாதிரியான ட்ரெண்டியான டிசைன்ஸ் விரும்புறாங்க, இப்போ எது அந்த டாப் ஃபேஷனா இருக்கு அப்படின்றதெல்லாம் புரிஞ்சுட்டு நீங்க டிஃபரெண்ட் செக்மெண்ட்ஸை கேப்சர் பண்ணி ஒரு இடத்துலயும் உங்களோட பேக்ஸை டிசைன் பண்ணி கொடுக்க ஆரம்பிச்சீங்கன்னா கண்டிப்பா உங்களால இதை விட ஜாஸ்தியான ப்ராஃபிட் பார்க்க முடியும். ஸோ இது நம்மளோட ஃபர்ஸ்ட் பிசினஸ். அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஜூட் பேக் மேக்கிங். ரெண்டாவது பேக்கேஜ் ட்ரிங்கிங் வாட்டர். நம்ம வெளியே போறப்போ மால்ஸ்ல ஆகட்டும், நம்ம ஒர்க் பண்ற ஆஃபீஸஸ்ல ஆகட்டும், நம்ம தங்குற வீட்டில் ஆகட்டும், எல்லா இடத்துலையுமே நம்ம என்ன யூஸ் பண்றோம், பேக்கேஜ்ட் ட்ரிங்கிங் வாட்டர். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த சுத்தம், ஹைஜீன் அப்படின்னு ஒரு விஷயம் இம்பார்ட்டன்ட் ஆயிடுச்சு இப்போ. அதனால மக்கள் பேக்கேஜ் ட்ரிங்கிங் வாட்டரை யூஸ் பண்றாங்க. ஸோ நீங்க இந்த பிசினஸ் செய்யறப்போ நீங்க எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 50,000 ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். உங்களோட 100 LPH RO பிளான்ட் இதுல இன்க்ளூடா இருக்கும். ஆனா உங்களோட கெப்பாசிட்டி கூடுது, நீங்க நிறைய ப்ரொடியூஸ் பண்றீங்க, நிறைய பேக் பண்றீங்க அப்படின்னா நீங்க 1 லட்சத்துல இருந்து 50 லட்சம் வரைக்கும் கூட இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு இந்த பிசினஸ் செய்ய முடியும். ஸோ நீங்க இதை 1/2 லிட்டரா விற்கலாம், 1 லிட்டரா விற்கலாம், 10 லிட்டர்ஸா விற்கலாம், 20 லிட்டர்ஸா கூட விற்கலாம். அது உங்களோட ஒரு கம்ஃபர்ட்டை பொறுத்து, உங்களோட பிளான் எப்படியோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க உங்களோட சைசஸ், அதாவது நீங்க எவ்வளவுல விற்க போறீங்களோ அந்த சைஸ் டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ பிஸ்லரி வாட்டரோட ப்ராஃபிட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்க 500 ml, 1 லிட்டர், 10 லிட்டர் அப்படின்னு மிக்ஸ் பண்ணி விற்கிறீங்கன்னா உங்களுக்கு 10ல இருந்து 15% வரைக்கும் ப்ராஃபிட் கிடைக்கும். அதுவே நீங்க 5 லிட்டரா மட்டும் வித்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 30ல இருந்து 40% வரைக்கும் ப்ராஃபிட் கிடைக்கும். இந்த பிசினஸோட பிளஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இதுக்கு டிமாண்ட் குறையாதுங்க. எல்லாருக்குமே ஹைஜீனிக்கான தண்ணி வேணும். ஸோ அந்த தண்ணியை நீங்க ப்ரொவைட் பண்றப்போ கண்டிப்பா அந்த பிசினஸ்ல இருந்து உங்களால போதுமான அளவு ப்ராஃபிட் பார்க்க முடியும். மூணாவது டிசைனர் கேண்டில் மேக்கிங். ஸோ இங்க நமக்கு என்ன பிளஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, எல்லா இடத்துலையுமே யூஸ் பண்றாங்க. ஸோ சென்டட் கேண்டில்ஸ், டிசைன்ட் கேண்டில்ஸ் அப்படின்றப்போ அது ஹோட்டல்ஸ் ஆகட்டும், ரெஸ்டாரண்ட்ஸ் ஆகட்டும், ஸ்பாஸ் ஆகட்டும், பர்த்டேஸ்ல ஆகட்டும், வெட்டிங்ல ஆகட்டும், ஒரு டெக்கரேட்டிவ் திங்கா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம வீட்லயே எடுத்துக்கோங்களேன், ஒரு சிலவங்களுக்கு கேண்டில்ஸ் வாங்கி வைக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும், அதோட ஸ்மெல் ரொம்ப பிடிக்கும், இல்ல அதை பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும், அந்த ஷேப்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ இதோட டிமாண்ட் இப்போ கூடிட்டே இருக்குன்னு நான் மென்ஷன் பண்ணணும். ஓகே, இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு நம்ம எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு கொஸ்டின் வரும்ல. நீங்க 1.5 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா இந்த கேண்டில்ஸ் பண்ணக்கூடிய ஆட்டோமேட்டிக் மிஷின் நீங்க வாங்கிக்கலாம். அந்த மிஷின் உங்களுக்கு கேண்டில்ஸ் தயாரிச்சு கொடுத்துரும், நீங்க மார்க்கெட் பண்ணிக்கலாம். சரி, எவ்வளவு ப்ராஃபிட் நமக்கு கிடைக்கும்? நீங்க ஒரு மாசத்துக்கு மினிமம் 20ல இருந்து 25,000 வரைக்கும் ஏர்ன் பண்ணலாங்க ஸ்டார்டிங்ல. அதுக்கப்புறம் கொஞ்சமா யூ கேன் ஸ்கேல் இட் அப். ப்ராஃபிட் மார்ஜின் அப்படின்னு சொல்றப்போ 25%ல இருந்து 50% வரைக்கும் உங்களுக்கு ப்ராஃபிட் மார்ஜின் இருக்கு. ஆனா ஒரு சில கிரைட்டீரியா கீழே இல்ல ஒரு சில விஷயம் நீங்க கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு சொல்லலாம். என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, உங்களோட கேண்டில் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு உங்களுக்கு எவ்வளவு காஸ்ட் ஆகுது, லேபர் இருக்காங்களா, அவங்களுக்கு எவ்வளவு பே பண்றீங்க, உங்களோட இந்த யூனிக் நீஷே என்ன, எப்படி நீங்க மார்க்கெட் பண்ண போறீங்க, எதை சொல்லி நீங்க மார்க்கெட் பண்ண போறீங்க, உங்ககிட்ட இருக்கிற அந்த ஸ்பெஷாலிட்டி என்ன, அது மட்டும் இல்லாம ஷிப் பண்றீங்கன்னா அந்த ஷிப்பிங் காஸ்ட் எவ்வளோ, இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் கன்சிடர் பண்ணிட்டு உங்களோட ப்ராஃபிட் மார்ஜின் டிஃபர் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஸோ இதை நீங்க வீட்டில் ஸ்டார்ட் பண்றீங்கன்னா ஒரு லோக்கல் அத்தாரிட்டி கிட்ட நீங்க பர்மிஷன் வாங்கணும். அதுவே நீங்க கமர்ஷியலா பண்றீங்கன்னா ஸ்பெஷல் பர்மிஷன்ஸ் எடுக்க வேண்டியதா இருக்கும். உங்களோட கம்பெனி இங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும், பிசினஸ் பேன் கார்டு எடுக்கணும், அது மட்டும் இல்லாம இங்கேயும் லோக்கல் அத்தாரிட்டி கிட்ட இருந்து பர்மிஷன் வாங்கிக்கணும். ஓகே, என்ன கேண்டில்ஸ் இப்போ ஃபாஸ்ட் மூவிங்ல இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா சாண்டல்வுட் கேண்டில்ஸ் சொல்லலாம், ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு.
வெனிலா ஃப்ளேவர் இருக்கக்கூடிய கேண்டில்ஸ். அதெல்லாம் வந்து பார்த்தோம்னா ஸ்பாஸ்லாம் பயங்கர ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்மெல்லாக வந்து இருக்கு. ஸோ அதை யூஸ் பண்ணியே வந்துட்டு அந்த ஸ்பாவோட அட்மாஸ்பியர், அந்த ஆம்பியன்ஸையும் வந்து மாற்றுறாங்க. ஸோ இந்த மாதிரியான ஃப்ளேவர்ட் இல்லைன்னா சென்டர்ட் கேண்டில்ஸ் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட அந்த ப்ராஃபிட்டை உயர்த்த முடியும். 4வது பிஸ்னஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சோப் மேனுஃபேக்சரிங். சோப் அப்படின்னு சொல்றப்போ டிமாண்ட் குறையவே கிடையாது. ஏன்னா எல்லார் வீட்லையும் நம்ம யூஸ் பண்ற ஒரு பொருளாக வந்து இருக்கு. ஆனா இப்போ என்ன நீங்க ஞாபகம் வச்சுக்கணும்னா, மக்கள் வந்து சிந்தட்டிக் சோப் டிட்டர்ஜென்ட் அப்படின்னு போகாம ஹெர்பல்குள்ள வந்து வந்துட்டாங்க. ஏன்னா எல்லாருக்குமே அந்த ஸ்கின்னை பராமரிக்கணும் அப்படின்ற ஆசை இருக்கு. நம்ம போடுற துணி கரெக்டான டிட்டர்ஜென்ட் துவைக்கப்பட்டுச்சுன்னா நம்ம ஸ்கின்னுக்கு பிரச்சனை இல்லை. கொஞ்சம் அலர்ஜி தரக்கூடிய டிட்டர்ஜென்ட்ல துவைச்சிட்டோம்னா நமக்கு ஸ்கின் ரேஷஸ் வரதுக்கான சான்சஸ்லாம் வந்து இருக்கு. ஸோ அதுவும் ஹெர்பலா இருக்கணும் அப்படின்னு சொல்லி மக்கள் ஆசைப்படுறாங்க. ஸோ நீங்க சோப் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம், டிட்டர்ஜென்ட் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் நான் சொல்றேன். நீங்க இதை வந்து மெஷின் யூஸ் பண்ணியும் பண்ணலாம், லேபர் யூஸ் பண்ணி வந்து பண்ணலாம், ரெண்டு யூஸ் பண்ணி நீங்க வந்து பண்ணிக்கலாம். இட் டிபெண்ட்ஸ் ஆன் யூ. இங்க மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டா 1 lakh உங்களுக்கு தேவைப்படும். ஆனா அந்த பிசினஸை நல்ல ஓரளவுக்கு பெருசா ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த ஆன் ப்ராசஸ் நடத்துறதுக்கு உங்களுக்கு 2.5 lakh கிட்ட தேவைப்படுங்க. அண்ட் அதர் எக்ஸ்பெண்டிச்சர், சேலரி ஆகட்டும், பவர் ஆகட்டும், இந்த மாதிரியான விஷயங்களுக்குலாம் ஒரு 1.5 வச்சுக்கலாம். ஸோ நீங்க நல்லா கொஞ்சம் நல்ல ஹை லெவலில் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 5 லட்சம் வரைக்கும் உங்கள்கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா இந்த பிசினஸ் நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஆனா மந்த்லி உங்களுக்கு எவ்வளோ வந்து காசு பார்க்கலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு 20,000 ஆரம்பிச்சு 80,000 வரைக்கும் உங்களால பார்க்க முடியுங்க. பட் ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும், சோப் டிட்டர்ஜென்ட் அப்படின்னு சொல்றப்போ மார்க்கெட்ல நிறைய கம்பெனி ஆல்ரெடி அவங்களோட இடத்த பிடிச்சிட்டாங்க. ஸோ நீங்க யூனிக்கா ப்ரொவைட் பண்ணணும். அதனால தான் நான் மென்ஷன் பண்ணேன், இந்த ஹெர்பல் அப்படின்னு ஒரு விஷயத்தை வந்து பிடிச்சிக்கோங்க. இந்த இடத்துல நல்ல சென்ஸ் நீங்க ப்ரொவைட் பண்ணலாம். ஸ்கின்னை சூதிங் ஆக்கக்கூடிய, அதாவது இப்போ ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா அதை ஹீல் பண்ற மாதிரியான இன்கிரீடியன்ஸ் நீங்க யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் பண்றப்போ அந்த யூனிக்னஸ் வந்துடும். ஸோ மக்கள் உங்களோட ப்ராடக்ட் தான் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டு வர ஆரம்பிச்சுடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்பெஷலாக நீங்கள் என்ன பண்ண முடியும், மார்க்கெட்டில் இல்லாத ஒரு விஷயத்த யோசிங்க. மக்களுக்கு என்ன வேணுமோ அதை கொடுக்கணும் அப்படின்றது உங்க மைண்டில் வந்துருச்சுன்னா அதுக்கான சொல்யூஷன் உங்களுக்கு வந்து கிடைச்சிடும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஹெர்பல் திங்கை யூஸ் பண்ணி நீங்கள் உங்களோட சோப் டிட்டர்ஜென்ட் மேனுஃபேக்சர் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த மார்க்கெட்டில் உங்களுக்கான இடமும் வந்து கிடைக்கும். நீங்கள் கலர் அடிட்டிவ்ஸ் யூஸ் பண்ணலைன்னா FDAவோட அப்ரூவல் உங்களோட ப்ராடக்ட்டுக்கும் சரி உங்களோட இன்க்ரீடியன்ட்ஸ்க்கும் சரி தேவை கிடையாது. பட் ஒருவேளை நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா நீங்கள் அதுக்கான அப்ரூவல் வந்து வாங்கணும். பட் மேக் ஷுவர் உங்களோட ப்ராடக்ட் மக்களுக்கு சேஃபாக இருக்கணும் அண்ட் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத கரெக்டாக லேபிள் பண்ணியிருக்கணும். 5வது பிஸ்னஸ் மேனுஃபேக்சரிங் டாய்ஸ், அதாவது பொம்மைகள் உருவாக்குறது. நீங்கள் வுடனில் செஞ்சுக்கலாம், இல்லையா பிளாஸ்டிக்ல பண்ணலாம், ஸ்டஃப் டாய்ஸும் பண்ணலாம். உங்களோட கிரியேட்டிவிட்டி யூஸ் பண்ணி எப்படி வேணாலும் அந்த டாய்ஸ் நீங்கள் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். குழந்தைங்க வந்துட்டே இருப்பாங்க, குழந்தைங்களுக்கு பொம்மை அப்படின்றது ஒரு ஏஜ் வரைக்கும் கண்டிப்பாக வந்து வேணும். ஸோ இதோட டிமாண்ட் வந்து குறையாது. அண்ட் நம்மளோட இந்தியாவோட இந்த டாய் இண்டஸ்ட்ரியோட பர்சன்டேஜ் எவ்வளோ குளோபலி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 0.5%. அதனால இதோட க்ரோத் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றது ரொம்ப ஜாஸ்தி. சரி, இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ போடணும், ப்ராஃபிட் எவ்வளோ கிடைக்கும், நீங்க உங்களோட அந்த மூலப்பொருள் என்ன அப்படின்றத பொறுத்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து டிஃபர் ஆகும்ன்ற மென்ஷன் பண்ணிக்கிறேன். 15 லட்சம் வரைக்கும் நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். மினிமம் நீங்க படுத்துக்கலாம், இல்லைனாலும் அவ்வளவுதான் முடியும் அப்படின்னாலும் நீங்க 15 lakhs ஸ்டாப் பண்ணிக்கலாம். யூ கேன் ஸ்டார்ட் த பிசினஸ். 15 லட்சம் இருந்துச்சா யூ கேன் டூ இட். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உங்களோட ப்ராஃபிட் 30% 50% வரைக்கும் ஆனுவலி உங்களுக்கு வந்து கிடைக்குங்க. ஸோ நீங்க இந்த பிசினஸ்ல நல்லாவே வந்து ப்ராஃபிட் பார்க்க முடியும். இங்க உங்களுக்கு தேவையான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அந்த கிரியேட்டிவிட்டி. இருக்கக்கூடிய பொம்மைகளே வந்து நம்ம செஞ்சுட்டு இருந்தோம்னா கண்டிப்பா உங்களுக்கான அந்த டிமாண்டை வந்து நீங்க கிரியேட் பண்ண முடியாது. பட் நீங்க நியூ டைப்ஸ் ஆஃப் டாய்ஸ் கொண்டு வரீங்கன்னா சில்ட்ரன் வில் கெட் அட்ராக்டட். குழந்தைங்க கலர் கலராக ஒரு விஷயம் பார்க்குறாங்க, ஃபர்ஸ்ட் டைம் புதுசாக ஒன்று பார்க்குறாங்கன்னா அது 10,000 சரி 20,000 சரி அடம் பிடிப்பாங்க வேணும்னு சொல்லி. ஸோ அம்மா அப்பா வேறு வழி இல்லாமல் வாங்கி கொடுத்துடுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு உங்களோட அந்த பொம்மைகள் அந்த அட்ராக்டிவாக வந்து இருக்கணும், குழந்தைங்க வந்து ஈர்க்கணும். ஸோ இந்த பிஸ்னஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நான் மென்ஷன் பண்ண மாதிரி 15 lakhs இன்வெஸ்ட்மெண்ட் வச்சுக்கோ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இன்னொரு விஷயம் ஆட் பண்ணிக்கிறேன். 2021 இந்த டாய் இண்டஸ்ட்ரி மார்க்கெட் இருக்கு இல்லையா, இது வந்து $1.35 பில்லியன் இருந்தது. 2027 டபுள் ஆகும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. ஸோ இந்த ஒரு பிசினஸ் உங்களுக்கு ஒர்க் ஆகும் நினைச்சீங்கன்னா சீக்கிரமாவே பிளான் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஏன்னா எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம ஸ்லோ பண்றோமோ அவ்வளவுக்கு எவ்வளவு நம்மளோட ஐடியாவை வேற யாராவது இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுவாங்க. ஸோ டோன்ட் வெயிட். ஸோ இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட 5 ப்ராஃபிட்டபிள் மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸ் இன் தமிழ்நாடு ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஒருவேளை ஃபர்ஸ்ட் வீடியோ பார்க்கலன்னா ஃபர்ஸ்ட் வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதில் ஒரு 5 பிஸ்னஸ் நான் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ இந்த 10 பிஸ்னஸில் ஏதாவது உங்களுக்கு கிளிக் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதை பற்றின ரிசர்ச் இன்னும் கொஞ்சம் கூட கண்டக்ட் பண்ணிட்டு உங்களோட பிஸ்னஸ் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுங்க. அண்ட் இது வரைக்கும் நம்மளோட ஃப்ரீடம் ஆப் நீங்கள் டவுன்லோட் பண்ணலைன்னா டவுன்லோட் பண்ணி இப்போவே ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா பர்சனல் ஃபினான்ஸ் ஆகட்டும், பிஸ்னஸ் ஆகட்டும், ஃபார்மிங் ஆகட்டும்,
நம்ம எல்லாருக்குமே எல்லாத்த பத்தின நாலேஜும் வந்து இருக்காது. ஸோ ஏதாவது ஒரு கைடு இருந்தா நல்லா இருக்கும். இப்படி பண்ணு, இப்படி பண்ணு, இப்படி பண்ணாத, இப்படி பண்ணாத அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம கரெக்டான பாத் வந்து லைஃப்ல செலக்ட் பண்ணலாம். அந்த ஒரு கைடா ஃப்ரீடம் ஆப் உங்களோட லைஃப்ல வந்து இருக்கும். நீங்க பண்ண வேண்டியது சின்ன விஷயம் தான். உங்களோட இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுங்க. அதை ஐடென்டிஃபை பண்றதுல பிரச்சனை இருந்துச்சுனாலும் எங்களோட இன்ட்ரடக்ஷன் மாடியூல்ஸ் எல்லாமே ஃப்ரீ. நீங்க எல்லாத்தையும் வந்து பார்க்கலாம். அப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும், ஓகே இதுதான் எனக்குன்னு. அதுக்கப்புறம் அந்த கோர்ஸ் நீங்க ஃபுல்லா பார்த்து கத்துட்டு உங்க லைஃப் இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்கன்னா உங்க லைஃப் நீங்க டக்குன்னு மாத்திக்க முடியும். ஸோ இந்த பாயிண்டோட நான் இந்த வீடியோ முடிச்சுட்டு கிளம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. மற்றவங்களுக்கு பெனிஃபிஷியல் இருக்குன்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணுங்க. அண்ட் நம்மளோட சேனல் இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்றதுக்கு மறந்துடாதீங்க. இந்த நோட்டு சொல்லிட்டு நான் கிளம்புறேன். அடுத்த வீடியோ திரும்ப பார்க்கலாம். அது வரைக்கும் நீங்க நல்லா பார்த்துக்கோங்க. நன்றி, வணக்கம்.